சவுதி, குவைத் போன்ற நாடுகள்ல இருக்க அதிரடியான சட்டத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். சேலம் மன்னாராலயம் அன்னை சத்யா நகர்ல பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு மிடில் ஏஜ் லேடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோல பாக்குற இந்த நபர் பட்ட பகல்ல பப்ளிக்ல அந்த ஆளு அந்த லேடியை கற்பழிக்க முயற்சிக்கிறாருங்க. இதனால அந்த ரோட்ல யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மக்கள் நடமாட்டம் இருக்கு, பப்ளிக் இருந்துதான் இருக்காங்க. அப்படி எல்லாரும் இருக்கும் போதே அவ்வளவு போர்ஸா அவங்கள கற்பழிக்க முயற்சி செய்யறாரு. அந்த லேடி தொடர்ந்து கத்துனதுனால மட்டும்தான் அந்த ஆள் அந்த இடத்தை விட்டே போனா. இதுல என்ன விஷயம்னா, அந்த லேடி கத்தும் போது பக்கத்துல ஒரு நபர் இருக்கத்தான் செய்யறாரு. அவர் தடுத்த மாதிரியே தெரியல. அந்த ஆள் நடந்து போனப்போ யாரும் அவனை பிடிச்ச மாதிரியுமே தெரியல. இந்த கற்பழிப்பு ஹராஸ்மெண்ட்லாம் 4 செவத்துக்குள்ள நடக்கும் போது தான் யாராலையும் தட்டி கேட்க முடியல. பப்ளிக்கா நடு ரோட்ல பப்ளிக் முன்னாடி நடக்கும் போது கூட யாரும் தட்டி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் ஆள் இல்லாத நேரத்துல லேட் நைட்ல தான் நடக்கணும்லாம் கிடையாது. பட்ட பகல்லே நடக்குங்க. அதனால பெண்கள் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, சேஃபா இருங்க.